இங்கு என்னுடன் தங்க முடியாதா? நான் விரைவில் வெப்பமான நாட்டுக்கு சென்று குடும்பத்தினரையும் நண்பர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். வெகு தொலைவில் இருக்கும் நகரத்திற்கு பின்புறம் இருக்கும் ஒரு சிறிய வீட்டில் ஒரு இளைஞனை நான் பார்க்கிறேன். அவன் ஒரு மேஜைக்கு முன்னால் நிறைய காகிதங்களுடன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த மேஜையில் ஒரு கண்ணாடியில் வெளிர்நிற ஊதா பூக்கள் இருக்கின்றன. அவர் ஒரு எழுத்தாளர். தனது புதிய புத்தகத்தை எழுதி முடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரிடம் வெளிச்சத்திற்கு எந்த வழியும் இல்லை, சாப்பிட உணவும் இல்லை. நீ அவருக்கு உதவி செய்ய முடியுமா? நல்ல இதயம் கொண்ட பறவை இளம் எழுத்தாளருக்கு உதவ இன்னும் ஒரு இரவு தங்க ஒப்புக்கொண்டது. துரதிர்ஷ்டவசமாக இன்னும் என்னிடம் மாணிக்கங்கள் இல்லை. ஆனால் என் கண்கள் மரகதம் என்ற அருமையான கற்களால் ஆனவை. அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்துச் சென்று எழுத்தாளரிடம் கொடு. இதை கேட்டு பறவைக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவள் முதலில் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மகிழ்ச்சியான இளவரசர் வற்புறுத்திய போது வேறு வழி இல்லாமல் செய்தாள்.